பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி திமுகவின் தூண்டுதலால் விவசாயிகள் போராடுவதாக கூறிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் திமுகவின் தூண்டுதல் காரணமாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல ஒரு சில இடத்துல போராட்டம் பண்றது. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில நீங்க மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். சரி, கண்டிப்பா அரசுடைய நிதிநிலை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்துல அரசு செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். உடனடியாக ஒரு அரசுல வந்த 2 வாரத்துல பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதல்வர் அளித்த இது வந்து உத்தரவு வந்து எல்லா இடத்துலயும் மிக சிறப்பா ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களுடைய தூண்டுதல்னால நடக்கும். கண்டிப்பா என்னன்னா விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்வர் கண்டிப்பா இந்த போராட்டம் இருக்கிறார். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரின் இந்த பேச்சுக்கு விவசாயிகள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன், திமுக தூண்டுதலால் விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று அமைச்சர் கூறுவது தவறு என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா அரசு 2 லட்சம் வரை விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் சாக்குப்போக்கு சொல்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்தீங்க, விவசாயிகள் முதல் கையெழுத்தாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கீழே முழுசாகவும் 5 ஏக்கருக்கு மேலே பாதி கடன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் 14 லட்சம் விவசாயிகள் பயணிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே. எங்களுக்கு 1.5 லட்சம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு 2 லட்சம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கட்ட தெரியாதுங்களா அண்ணே? அண்ணே, வட்டியே அபராத வட்டியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 40,000 வந்து கிடக்குது, கட்ட முடியாமல் பூரா கடலில் கிடக்குறான். அதனால் சொந்தமாக தயவு செஞ்சு ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கஷ்ட நஷ்டமெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆக நீங்கள் செய்திருப்பது என்பது தவறு. அதிலும் போராடக்கூடிய விவசாயிகள் திமுக தூண்டுதலை போராடுறான்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எனவே தயவு செஞ்சு விவசாயிகளுடைய உண்மை நிலையை உணர்ந்து முதல்வரிடம் நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக அலுவலக சாவியை விஜயபாஸ்கர் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைத்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. தாவேக அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இதையடுத்து மன வருத்தத்தில் இருந்த எஸ்பி வேலுமணி தரப்பினர் மீண்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பினர். இதில் வி சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் முடிவை அறிவிக்காமல் தனித்து இயங்கி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் வி சண்முகம் தரப்பினர் விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலக சாவியை இபிஎஸ் தரப்பினரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலக சாவியை விஜயபாஸ்கர் தரப்பினரும் ஒப்படைத்துள்ளனர். சாவியை தராமல் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு விஜயபாஸ்கர் தரப்பினர் புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் வசம் சாவியை ஒப்படைத்தனர்.